ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, சென்னை எஜுகேஷன் ஹெல்ப்லேருந்து நான் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறேன்னா, கவுன்சிலிங்லேயே ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டா எப்படி சார் ரெக்டிஃபை பண்ணுறது, அதை பற்றி தான் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸில் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. நிறைய ப்ரௌசிங் சென்டர்லேயே கூட பார்த்தீங்கன்னா எஸ் நோ அப்படிங்கிற ஆப்ஷன் மாற்றி கொடுத்துட்றாங்க. +2ல் மார்க் ரிஜிஸ்டர் நம்பர் ரோல் நம்பரை மாற்றி போட்டுறாங்க. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க கால் பண்ணி. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஒன் டைம் தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். நிறைய தடவை அப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்கனாலும் ஏற்றுக்காது. அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டு இதில் எடிட் ஆப்ஷன்ஸே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கவுன்சிலிங்கில் நாங்கள் தவறுதல் அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணிட்டோம், ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் மாறிடுச்சுன்னா என்ன பண்ணோம், இயர் ஆஃப் பாசிங் மாற்றி பண்ணிட்டாலோ அல்லது நேம் மாற்றி பண்ணிட்டாலோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நிறைய பேர் மாற்றி பண்ணிட்டேன் சார், மார்க் நிறைய பேர் மாற்றி பண்ணிட்டோம் சார், அப்ளை பண்ணிட்டோம், நியூ அப்ளிகேஷன் போடணுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு நியூ அப்ளிகேஷன்ஸ் போட்டாலும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் நிறையவே இருக்குது. அப்போ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணக்குள்ளே ஒரு தடவை பண்ணக்குள்ளே கரெக்டாக பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு யாருக்கு இந்த மிஸ்டேக் வந்திருக்கோ அவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஹெல்ப் நாங்கள் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.